காமன்வெல்த் மாநாட்டில் இங்கிலாந்து கலந்து கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தி இங்கிலாந்து துணை தூதரகத்தில் மாணவர் அமைப்பினர் மனு அளித்துள்ளனர். இலங்கையில் நவம்பர் மாதம் நடக்கவுள்ள காமன்வெல்த் மாநாட்டில் இங்கிலாந்து கலந்து கொள்ளும் எனவும் அம்மாநாட்டில் தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல், மறுவாழ்வு, அரசியல் தீர்வு குறித்து இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூன் கேள்வி எழுப்புவார் என்றும் காமன்வெல்த் அமைப்புடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதால் மாநாட்டை புறக்கணிக்க இயலாது என்றும் கொழும்புவில் இங்கிலாந்து தூதர் ஜான் ராய்கின் தெரிவித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்தும் இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் இங்கிலாந்து கலந்து கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தியும் வியாழக்கிழமை அன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இங்கிலாந்து துணை தூதரகத்தில் காமன்வெல்த் மாநாட்டுக்கு எதிரான மாணவர்கள் கூட்டு இயக்கம் சார்பில் மனு கொடுத்தனர். இலங்கையில் நடைபெற இருக்கின்ற காமன்வெல்த் மாநாட்டில் பிரிட்டன் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி கலந்து கொண்டால் இனப்படுகொலையில் நீங்களும் கூற்று குற்றவாளிதான். ஆகவே இழைக்கப்பட்ட அநீதியினும் மேலான அநீதியாக இந்த காமன்வெல்த் மாநாடு இலங்கையில் நடைபெறுவதை தமிழர்களாகிய நாங்கள் கருதுகிறோம். எனவே தமிழக மாணவர்களாகிய நாங்கள் கோரிக்கையை மனுவாக கொடுத்துள்ளோம். இன்று இரவுக்குள் எங்களுக்கு பதில் வந்தாக வேண்டும். காமன்வெல்த் மாநாட்டில் இங்கிலாந்து கலந்து கொண்டால் இங்கிலாந்து நாட்டின் தயாரிப்புகளான சோப், அழகு கிரீம், நொறுக்கு தீனிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை தமிழகத்தில் புறக்கணிப்போம் என்றும் மாணவர்கள் இயக்கத்தினர் தெரிவித்தனர்.